ஆடி அமாவாசை அம்பாள் மாதம் அப்படிம்போம். பொதுவாக ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி அமாவாசை. பொதுவாகவே இந்த வழிபாட்டு மாதம். இந்த ராசியில் அஸ்ட்ரானமிக்கில் ஒரு மிகப்பெரிய யோகம் என்ன, சந்திரன் வீடு தாயை குறிக்கும். சூரியன் பயணிக்குது. அங்கே கர்மக்காரகனான சனியும் இருக்கான். அப்போ சனி கர்மக்காரகன் வந்து முன்னோர்கள் பித்ருவை கனெக்ட் பண்ணிடும் ஈஸியாக. அப்போ இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு திதி தர்ப்பணம் நிச்சயமாக முன்னோர்கள் எளிதில் சென்று அடையும். ஏன் திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக ராமேஸ்வரம் அங்கே திலகோமம் கொடுத்து அந்த வழிபாடு செய்ய கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எத்தனையோ தோஷங்கள் நிவர்த்தியாக இதை செஞ்சு கொடுத்துரும். இது ஒரு முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் வச்சே பண்ணுற ஒரு முறை. நமக்கு தெரிந்த வகையில் குலதெய்வத்தையும் முன்னோர்கள் திதி கொடுத்தோன்னு தவறாமல் செய்யணுங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் வராது வீட்டுக்கு முன்னாடி வராங்க அப்படிங்கிறதே ஒரு விஷயம். இதெல்லாம் சிறப்பானது. இப்போ முன்னோர்கள் தலைமுறை ஒரு பாயிண்ட் கேட்டிங்க. முன்னோர்கள் தெரிந்த வரைக்கும் சொல்ல போகிறோம். தெரியலைன்னா இது அப்போ எத்தனை தலைமுறை தெரிஞ்சாலும் தெரியனாலும் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்திருப்பார் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஆடி அமாவாசை வரப்போகுதுங்க சார். எல்லாருக்குமே இந்த ஆடி அமாவாசை வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு தெரியும். பொதுவாக இந்த ஆடி அமாவாசை எதற்காக சிறப்பான நாளாக நம்ம கருதுறோங்க சார்? பொதுவாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு அமாவாசை உகந்த நாள். பொதுவாக அமாவாசை திதி கொடுக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் எந்த இதில் இறந்தாங்க, முன்னோர்கள் ஒரு சில இதெல்லாம் விட்டு போயிருக்கும். எங்கள் அப்பா தெரியுங்க, அதுக்கு முன்னாடி தெரியாது, தாத்தா எப்போ இறந்தாங்க, திதி கொடுத்தாங்களா இல்லையா, முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை அப்படின்னா, பொதுவாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாகாள அமாவாசை சிறப்பு. இந்த ஆடி அமாவாசை ஏன் சிறப்புனா, ஆடி அமாவாசை அம்பாள் மாதம் அப்படிம்போம். பொதுவாக ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி அமாவாசை. பொதுவாகவே இந்த வழிபாட்டு மாதம். இந்த ராசியில் அஸ்ட்ரானமிக்கில் ஒரு மிகப்பெரிய யோகம் என்ன, சந்திரன் வீடு தாயை குறிக்கும். சூரியன் பயணிக்குது. அங்கே கர்மக்காரகனான சனியும் இருக்கான். அப்போ சனி கர்மக்காரகன் வந்து முன்னோர்கள் பித்ருவை கனெக்ட் பண்ணிடும் ஈஸியாக. அப்போ இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு திதி தர்ப்பணம் நிச்சயமாக முன்னோர்கள் எளிதில் சென்று அடையும். ஏன் திதி தர்ப்பணம்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரிந்து தெரியாமல் நிறைய தொந்தரவுகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போக்குறதுக்கு முன்னோர்கள் வழிபாடு. இப்போ நம்ம கொடுக்குற முன்னோர்களுக்கு கொடுக்குறது அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நோய் நொடியிலிருந்து மீண்டு வர்றது, செல்வ செழிப்பு வருது, நம்ம ஒரு வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை. முன்னோர்கள் ஒரு குலதெய்வம் மாதிரி இருந்து காப்பாங்க. இந்த நாளில் அஸ்ட்ரானமிக்கில் என்னென்னா, சூரியன் தெற்கு நோக்கி நகரும். இங்கே தான் அப்போ முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நாள் நமக்கு தெரியாத அனைத்து பெரியவங்களுக்கும் கொடுத்துடலாம். பொதுவாக நினச்சி வழிபாடு பண்ணும் பொழுது திதி கொடுத்தல் நமக்கு மிகுந்த நல்லது கொடுக்கும். ஒரு புராண கதை ஒன்று இருக்குங்க. கர்ணன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது செஞ்சுருப்பார். ஆனால் மேல்லோகத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் உணவு கொடுக்காம நகையும் பணமாக கொடுத்தாங்க. ஏன் எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே நீ கொடுத்த, நீ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னாங்க. பின்னாடி வந்து திதி கொடுத்ததா ஒரு வரலாறு கதை உண்டு. அப்போ திதி கொடுத்தல் மிக மிக முக்கியம். நம் வாழ்வில் வெளிச்சம், நம் சந்ததி விருத்தியிலே திதி கொடுக்க நிச்சயம் கொடுத்தாகணும். இந்த மாதம் சிறப்பான மாதம் வேற. ஆடி அமாவாசை திதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சார். இது நம்ம எந்த கோயிலில் போய் நம்ம கொடுக்கணுங்க சார்? என்ன முறைப்படி அங்கே கொடுக்கணுங்க சார்? இப்போ ஆடி அமாவாசை திதி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா, கோயில் ஆற்றங்கரை பகுதி, கோயிலுங்கிறது ஆற்றங்கரை பக்கத்தில் இருந்து கொடுக்கறது ஒரு முறை. ஒரு சிலர் வீட்டிலிருந்து அவங்க முடிந்த அளவு பண்ணிக்கிறது. முதல்ல ஆற்றங்கரை வச்சு கொடுக்குறோம். பொதுவாக ராமேஸ்வரம், பாபநாசம், இப்போ காவேரி படுக்கை பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஒருத்தர் காசி, காயா இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. இந்த முறை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே கொண்டு போய் நின்று அங்கே ஒரு குருமார்களை கூப்பிட்டுட்டு இங்கே திலகோமம் கொடுத்து பண்ணுவதுன்னு ஒரு முறை, பிண்டம் வைத்து வழிபாடு பண்ணுவதுன்னு ஒரு முறை. பொதுவாகவே இந்த அமாவாசை என்றுக்கு எள்ளும் தண்ணீருக்காக வீடு தேடி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் பிண்டத்தில் எள்ளு தண்ணி தெளித்து சொல்கிறது. இப்போ நமக்கு தெரிந்த முன்னோர்கள் பெயர்கள், அவங்க கோத்திரம் சொல்லி சொல்கிறது. தெரியாத முன்னோர்கள் பெயர் வரைக்கும் நமக்கு ஒரு சாப விமோச்சனம் மாதிரி தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த திதிர் முக்கியம். தோஷம் பார்த்திங்கன்னா, நகை பணம் காமத்தின் வழியாக வரும். முன்னோர்கள் என்ன தோஷம் இப்போ சொல்லுவாங்க ஜாதகத்தில், இப்போ பித்திரு தோஷம், முன்னோர் வகையில் செஞ்சுருக்காங்க, மாத்திரு தோஷம், இதெல்லாம் நீக்கணுமா இந்த அமாவாசை.
அப்ப அங்க திலஹோமம் குடுத்து அந்த வழிபாடு செய்ய கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எத்தனையோ தோஷங்கள் நிவர்த்தியாக இத செஞ்சு குடுத்துரும். இது ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்ல வச்சே பண்ற ஒரு முறை. சார் அவ்வளோ தூரம் போக முடியல. வீட்ல வச்சு பண்றோம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இப்ப வீட்ல வச்சு பண்றோம்னா, காலையில வீடு சுத்தமாக இது பண்ணி, வாசல்ல கோலம் போடக்கூடாது. அமாவாசை போட மாட்டாங்க. இந்த இடத்துல அவங்க முன்னோர்களோட படங்கள், நமக்கு தெரிந்த முன்னோர்களோட படங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வைத்து, தீபம் போட்டு, தலவாழல வச்சு, அவங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் வச்சு, படையலாக வச்சு, துணிமணிகள் வைத்து, தெரிந்த ஒரு 2, 3 நண்பர்கள், வட்டாரர்கள் கூப்ட்டு, அவங்க முன்னோர்கள் திதி குடுக்குறதுங்க ரொம்ப சிறப்பு. அப்ப நம்ம விரதம் இருந்து, அவங்கள போற்றி, அவங்கள வழிபாடு செஞ்சு, மனதுக்கு தெரிந்த மாரி வேண்டுதல் பண்ணி, அத காகத்துக்கு வைத்து வழிபாடு செய்வது இது ஒரு முறை. இப்ப இந்த 2 முறையிலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. பொதுவா கோயில் குளத்துக்கு சென்று கொடுப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, அவங்க அந்த தோஷ நிவர்த்தி இருக்கிறவங்க கோயிலுக்கு போய்க்கங்க. இல்ல சார் நாங்க இது பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தோஷ நிவர்த்தி பண்ணிட்டோம். நம்ம வீட்ல வச்சு பண்ணலாம். இந்த முறையில நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும் இந்த அமாவாசையில. இப்ப ஆடி அமாவாசையில வந்துங்க சார், திதி வந்து ஒரு சில நபருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து ஒரு முறை நம்ம கோயில்ல போய் குடுத்துட்டு, அப்புறம் வருடம் நம்ம குடுக்க தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் இப்ப எத்தனை தலைமுறைக்கு நம்ம தரணும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 தலைமுறை வரைக்கும் எனக்கு தெரியும். அவங்க எல்லாருக்குமே குடுக்கணுமா? அப்படிங்கிற கேள்வியுமே எல்லாருக்குமே இருக்குங்க சார். ஸோ இப்ப எத்தனை தலைமுறைக்கு நம்ம திதி குடுக்கணும்? அதே மாரி ஒரு முறை குடுத்துட்டு விடுவது சரியான முறையாங்க சார்? இப்ப திதி குடுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, திதிக்கு உணவு குடுத்தல்னு அர்த்தம். அவங்களுக்கு சாந்திப்படுத்துதல், உணவு குடுத்தல்னு அர்த்தம். அப்ப பசியோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப ஒரு முறை சாப்பாடு போட்டேன், அடுத்த டைம் சாப்பாடு போடக்கூடாது அப்படிங்கிற மாரி இல்ல. நமக்கு தெரிந்த வகையில குலதெய்வத்தையும், முன்னோர்கள் திதி குடுத்தலும் தவறாம செய்யணுங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் வராது வீட்டுக்கு முன்னாடி வராங்க அப்படிங்கிறதே ஒரு விஷயம். இதெல்லாம் சிறப்பானது. இப்ப முன்னோர்கள் தலைமுறை ஒரு பாயிண்ட் கேட்டீங்க. முன்னோர்கள் தெரிந்த வரைக்கும் சொல்லப் போறோம். தெரியலைன்னா, இது அப்ப எத்தன தலைமுறை தெரிஞ்சாலும், தெரியலனாலும் உங்க முன்னோர்கள் ஏத்துக்குவாங்க. அப்ப திதி ஒரு முறை குடுக்கணும், அடுத்த டைம் குடுக்க வேண்டியதுன்னு இல்ல. இதுல ஒரு குழப்பம் இருக்கு. இது இப்ப ஒருத்தங்க இறந்திருக்காங்க. அடுத்த வருடம் என்னைக்கு இறந்தாங்களோ, இப்ப வளர்பிறை திதினா, வளர்பிறை அதே சூரியன் மாசத்துல திதி குடுக்கிறது வேறு. இந்த ஆடி அமாவாசை குடுக்குறதுங்க வேற. அப்ப ஒரு முறை இறந்துருக்காங்க. 16 கும்பிடுறது 1 மாசம் கும்பிட்டுட்டு, அடுத்த அதே தேதி இப்ப ஆடி அமாவாசை ஒரு ஆனி மாசத்துல ஒரு வளர்பிறை சஷ்டியில இறந்துருக்காங்க. அதே வருஷம் ஆனி மாசம் வளர்பிறை சஷ்டியில திதி குடுக்குறது பொது. அது வருடாந்திர திதி. அது வேறு. ஆனா, ஆடி அமாவாசைங்கிறது பொதுவானது. இது என்னன்னா, தெரிஞ்சு தெரியாம எந்த முன்னோர்கள் எந்த திதின்னு தெரியலையா, காமனா எடுத்துக்கலாம். அப்ப ஒரு முறை காமனா இது ஆடி அமாவாசை குடுக்க மட்டும் பத்தாது. ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும். ஆடியில குடுக்க முடியலைன்னா, மத்த மாகாளை, தைக்கு போய்க்கணும். ஆக மொத்தம் திதி எல்லா டைமும் குடுத்தே தான் ஆகணும். இது மாற்று கருத்தல்ல. சார் இப்போ ஒரு வீட்ல வந்துங்க சார், ம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் சண்டை அப்படிங்கிறது இருக்கலாம். ஆ. இப்ப அண்ணன், தம்பி இருக்காங்க. ஒரு முன்னோர்களுக்கு திதி குடுக்குற சூழ்நிலை. பட் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறபோது, 2 பேருமே தனித்தனியா திதி குடுக்க விருப்பப்படுறாங்க. ம். இப்ப 2 பேரும் அவங்களோட விருப்பப்பட்ட டைம்ல குடுத்துர்றாங்க. ஸோ இப்படி ஒரே முன்னோர்களுக்கு 2 வகையான திதி குடுக்குறா அப்படிங்கிறது வந்து சரியான முறையாங்க சார்? இப்ப நம்ம யாருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு கணக்கு தான். பொதுவா 2 பேரும் சேர்ந்து குடுப்பது சிறப்பு. இன்றைய காலகட்டத்தில ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. ஏன் வெளிநாட்ல ஒருத்தங்க இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, இங்க இருக்காங்க. அது ஒரு சூழ்நிலை. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, தொழில் துறையில நார்த் இந்தியால இந்த பக்கம். இன்னொருத்தர் சண்டை சச்சரவு இருக்கு. நாங்க பேச்சுவார்த்தையே இல்லைங்க. நாங்க எப்படிங்க கூப்பிடுறது? இந்த மாரி சூழ்நிலை ஒரு சில கால சூழ்நிலை வருது. பொதுவா அவங்கவங்க தனித்தனி முறையில திதி குடுக்கவே சிறந்தது. நீங்க உங்க அம்மா, அப்பாவ கூப்பிட்டு, முன்னோர்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாரி. அவங்க தனியா செஞ்சுக்கிறது இந்த கால சூழ்நிலை. இதில திதி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் திதி குடுக்கும்போது இன்னொரு கேள்வி வரும். நாங்க திலகோமம்லாம் பண்ணலாமா? ஏன்னா எங்க பெரியப்பா இருக்காரு. ஆனா பெரியப்பாவோட பேச்சுவார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க திதி குடுக்கலாம். அங்க போகும்போது அங்க இருக்கிற குருமார்ட்ட உங்களுக்கு இது பண்ணி தரவங்கட்ட சொல்லிறணும். எங்க பெரியப்பா இருக்காரு, பேச்சுவார்த்தை இல்ல. அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. அப்ப பெரியவங்க பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்ப அப்பா இருக்கும்போது பையன் பண்ணக்கூடாது. அப்பா தான் பண்ணணும். அப்ப பெரியப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு. அவங்க பண்ணல அப்படிங்கிறபோது, பேச்சுவார்த்தை இல்லைங்கும்போது நீங்க பண்ணலாம். அப்ப அங்க சொல்லிட்டு, அதுக்கு ஒரு முறை திலகோமம் பண்ணணுமா? அதோட பேர்கள் என்ன? அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க. ஆக மொத்தம் தனித்தனியாக கொடுப்பது எந்த தவறும் இல்ல. இது உங்க முன்னோர்கள, உங்க குலதெய்வத்த மாரி நெனச்சு நீங்க வழிபாட்டு முறை பண்றது.
இப்போ வந்துங்க சார், சில வீட்ல வந்து மகன்கள் இல்லாம இருக்காங்க. ஸோ இப்ப பெண்கள் தான் இருக்காங்க. அவங்க வாரிசே ஒரு பெண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பெண்கள் வந்து திதி கொடுக்கலாமாங்க சார்? பொதுவா பார்த்தீங்கன்னா, பெண்கள் திதி ஃபர்ஸ்ட்டு குடுக்கலாம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில ஆண், பெண் அந்த மாரி இல்ல. பொதுவா பெண்களே ஒரு குடும்ப வழக்கமா இருந்தது. திதி குடுத்து வந்தது நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்ப ஆண், பெண் அப்படிங்கிறது அந்த குடும்ப வழக்கத்தில 2மே பெண்ணா இருக்காங்க. இல்ல ஒரே பெண்ணா இருக்காங்க. முன்னோர்களும் செஞ்சு ஆகணும். ஏன்னா, அவங்களும் நல்லா இருக்கணும். அப்ப பெண்கள் திதி குடுக்குறாங்க. கூட அவங்க கணவர் மாரி அணைச்சுட்டு கணவரோட ஏன்னா தனியா போக்கூடாது. ஏன்னா, ஒரு திதி குடுக்க ஒரு ஆண் இது தேவைப்படுது. கணவன். அப்படி இல்ல அந்த பெண்ணுக்கு பிறந்த ஆண் குழந்தை ஏதா இருந்தா, அவங்கள வச்சுக்கிட்டு இந்த பெண் தாராளமா குடுக்கலாம். அங்க முன்னோர்கள், அவங்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்கள், மாமனார், மாமியார் அந்த வகையில இருக்கிற முன்னோர்கள் அனைவருக்கும் அந்த கணவன் மனைவியாக சேர்ந்து, அந்த மாரி திதி குடுப்பது சிறப்பா இருக்கு. நிச்சயமா பெண்கள் திதி குடுக்கலாம். ஆடி அமாவாசை என்பது திதி குடுப்பது எப்படி? அதில என்ன சிறப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத முழுமையா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.